சிறுவாபுரியில் அமைந்துள்ளது பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு மூலவர் மற்றும் உற்சவராக பாலசுப்பிரமணியர் காட்சி தருகிறார். திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என இதுவரை கண்டறியப்பட்டவை 215 ஸ்தலங்களாகும். இதில் அருணகிரிநாதர் 35 ஸ்தலங்களை சிறப்பாக பாடியிருக்கிறார். பிரம்மனை தண்டித்து படைத்தல் தொழிலை ஏற்று கோலம் கொண்ட முருகப்பெருமானை வணங்கினார் வித்தைகள் பல கற்ற பேரறிஞர் ஆகலாம் என பன்னிறை அறிவாள் என்னும் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். திருப்புகழ் பாடிய 8 ஸ்தலங்களில் சிறுவாபுரி ஒன்றாக அமைந்திருக்கிறது. அண்டர்பதி குடியேற என்ற முதல் திருப்புகழில் மகிமீர மகிழ்கூற மகிழ்வாக மகிக்கூற இன்பமுற என 5 இடங்களில் மகிழ்ச்சி பெருக கூறப்பட்டது போல வேறு எந்த திருப்புகழிலும் சிறப்பாக சொல்லப்படவில்லை என்பது இன்னும் ஒரு சிறப்பு. இந்த திருப்புகழின் ஈற்றடியில் கடைசி சொற்கள் ஒரு வாக்கியமாக பொருள்பட அமைந்திருப்பதும் ஊரறிய சிறப்பாகும். அருணகிரிநாத திருவண்ணாமலையில் மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் என்று பாடியதற்கு இணையாக இங்கு மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் என பாடியுள்ளதால் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் எழுந்தருளியிருக்கிறார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புடன் கூடிய வள்ளி நங்கை, மணவாள பெருமாள் முருகனை கைத்தலம் பற்றும் திருமண காட்சியாய் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். அதேபோல் இங்கு 5 நிலை கொண்ட ராஜகோபுரம், கொடிமரம், திருக்குளம் மரகத விநாயகர், மரகத மயில், சண்டிகேஸ்வரர், நவக்கிரகம், ஆதிமூலவர் உள்ளிட்ட சன்னதிகளும் உள்ளன. முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சையில் பிரகாச ஜோதியாக காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் உள்ள விக்கிரகங்களில் பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதிமூலநாதர் தவிர மற்ற விக்கிரகங்கள் பச்சை கல்லில் செய்யப்பட்டது. தலவிருட்சமாக மகிழ மரம் உள்ளது. கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், நவராத்திரி, வருடப்பிறப்பு, ஆடி கிருத்திகை நாட்கள் விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது. நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. மேலும் திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் இங்கு வந்து வேண்டினால் உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது. பக்தர்கள் மொட்டையடித்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் அபிஷேகம் செய்தும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடுகின்றனர்.